ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல மழை எங்கள் ஊரில். அதனால் ஃபீல் ஃபுல்லாக தண்ணி நிற்குது. சேனல் திறந்து விடலாமா வேணாமான்னு அங்கே போய் பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி இருக்குன்றதை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம போட்ட சீரக சம்பாவில் ஒரு 2-3 டிசீஸ் வந்திருக்கு. நம்ம வாங்கி வச்ச அல்மைட்டிக்கு வேலை வந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது அது ஃபங்கல் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணதுனால அதை நம்ம எப்படியும் ஒரு 2-3 நாளில் ஸ்ப்ரே பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன டிசீஸுன்றதை இப்போ பார்த்துட்டு அப்படியே ஃபீல்டில் மற்ற விஷயம் என்னென்னலாம் அப்சர்வ் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு வரலாம் மழை டைமில். ஆக்சுவலி இந்த ஒரு தலையில் மட்டும் நம்ம போட்ட அசோலா வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த தலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. லைக் உள்ளே ஃபுல்லாகவே நான் நடந்து பார்த்தேன், உள்ளேயும் நிறைய அசோலாஸ் இருக்குது. இந்த 2 தலையில் மட்டும் நிறைய இருக்கிறதுனால நம்ம இதுலேருந்து எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி மற்ற தலைகளுக்கும் போட்டோம்னா அதுலேயும் கொஞ்சம் டெவலப் ஆகும். நடந்து போகக்குள்ள கூட தெரியும் உங்களுக்கு, நிறைய அசோலாஸ் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. அது இல்லாமல் நல்லா தூர் வெடிச்சிருக்கு. இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா ஒலன்னு சொல்லுவாங்க, அதாவது சேர்த்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இந்த இடம் வந்து நல்லா தூர் வெடிச்சிருக்கு கம்பேர்ட் டு மொத்த தலை. வர்ற வழியில் தான் இவனை பார்த்தோம். இதுதான் ஆக்சுவலாக ப்ளூ பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, லாம்பிடஸ் பியோட்டிகஸ் இவனோட சயின்டிஃபிக் நேம். இவன் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவான்னா, ரைஸில் எந்த விதமான பெஸ்ட்டும் இவன் இல்லை. ஆனால் இவன் வந்து மேஜர் பெஸ்ட் எதுனா பல்சஸில் இவன் ஒரு மேஜர் பெஸ்ட். அதே மாதிரி நம்ம மைக்ரோரைஸா அப்ளை பண்ணதோட எஃபெக்ட் நல்லாவே தெரியுது பாருங்கள். அந்த இருக்கிற க்ரீனிஷ் தன்மை இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி இதில் தூரும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வெடிச்சிருக்கு. ஆக்சுவலாக எந்த ஒரு ஃபர்டிலைசருமே போடாமல் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம மைக்ரோரைஸாவும் பஞ்சகாவியா அதெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து கொடுக்கறதுனால இந்த க்ரீனிஷ் மெயின்டைன் ஆகிட்டு அதே மாதிரி தூரும் கொஞ்சம் கொஞ்சம் வெடிக்குது நல்லா. லீவ்ஸில் உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும் இந்த ரெட் கலர் ஸ்பாட்ஸை. இதெல்லாம் ஆக்சுவலாக என்னன்னா ப்ரௌன் லீவ் ஸ்பாட் ஆஃப் பேடி, ஹெல்மின்தோஸ்போரியம் ஒரைஸே. இதோட சயின்டிஃபிக் நேம் இதுதான் ஆக்சுவலாக பெங்கால் ஃபெமைனை காஸ் பண்ணுது. இது ஒரு மேஜர் டிசீஸ் வந்து பேடியில். இது ஆக்சுவலாக ஒரு ஃபங்கல் டிசீஸ்ன்றதுனால நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வாங்கி வச்சுருக்க அல்மைட்டியை வந்து இதில் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ண முடியாது, ஏன்னா நான் இன்னும் அதை ஊற வைக்கல. நம்ம இன்னொரு 2 days கழிச்சு இதில் ஸ்ப்ரே பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இதில் மீனமும் பஞ்சகாவியாவும் அப்புறம் நம்ம இந்த மைக்ரோநியூட்ரியன் மிக்ஸும் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு 6 tank or 7 டேங்க் வந்து ஸ்ப்ரே பண்ணலான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி வச்சுருந்த அந்த மீனம் 1/2 liter இருக்குது, அதை எடுத்துக்கிட்டோம். அதாவது 500 ml. இதோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 10 ml per liter ஆஃப் வாட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். நம்ம 10 டேங்க் அடிக்க போகிறோம், அதனால் 100 ml ஒரு டேங்க் 10 liter இருந்ததுனால. அது இல்லாமல் அந்த நியூட்ரி மிக்ஸ் வந்து 200 ml வந்து கலந்துட்டு இதை வந்து நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி, அதாவது 2 டப்பா ஒரு டேங்குக்குன்ட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம்.